அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை சென்னை செவந்தி இல்லத்தில் முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி, பி தங்கமணி, சி.வி. சண்முகம், கே.பி. முனுசாமி, நத்தம் விஸ்வநாதன், திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்ட நிர்வாகிகள் சந்திப்பு. சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற வேட்பாளர்களும் பொதுச் செயலாளரை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை சென்னை பசுமை வழிச்சாலை செவ்வந்தி இல்லத்தில் முன்னாள் அமைச்சர்கள் டாக்டர் விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர், கே.பி. அன்பழகன், அக்ரி எஸ்.எஸ். கிருஷ்ணமூர்த்தி, காமராஜ், பாலகிருஷ்ண ரெட்டி, கே.சி. வீரமணி, கே.சி. கருப்பணன், இசக்கி சுப்பையா, முக்கூர் சுப்பிரமணியன் ஆகியோர் சந்தித்தனர். சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுக சார்பில் போட்டியிட்டு வாகை சூடியதற்காக வாழ்த்து பெற்றனர். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை சென்னை பசுமை வழிச்சாலை செவ்வந்தி இல்லத்தில் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற அஇஅதிமுகவினர் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். முன்னாள் அரசு கொறடா தாமரை ராஜேந்திரன், சொரத்தூர் ராஜேந்திரன், அருண்மொழி தேவன், திருத்தணிக்கோ அரி, மரகதம் குமரவேல், ஜெயசுதா உள்ளிட்ட புதியதாக தேர்வு செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் சந்திப்பு. தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அஇஅதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிக்கை. மக்கள் வழங்கிய முடிவை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன். புரட்சித் தலைவியின் வழியில் பின்னடைவில் இருந்து மீண்டு வருவோம். அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெறுவதற்கு பிரச்சாரம் செய்த அனைவருக்கும் நன்றி என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் நம்பிக்கை. நிபந்தனையின்றி பேராதரவு அளித்த கட்சிகள், அமைப்புகள், சங்கங்களின் தலைவர்கள், நிர்வாகிகள், தொண்டர்களுக்கு நன்றி. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் என்பது போல அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணியின் வெற்றிக்கு அயராது உழைத்திட்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்துள்ள புரட்சி தமிழர். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா நல்லாசியுடன் ஃபீனிக்ஸ் பறவை போல் அஇஅதிமுக மீண்டும் வெற்றி பாதைக்கு திரும்பும் என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் நம்பிக்கை. எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அஇஅதிமுக மக்களுக்காகவே இயங்கும் என்கிற புரட்சி தலைவியின் வார்த்தைகளை மெய்ப்பிக்கும் வகையில் அஇஅதிமுக மக்கள் பணியில் என்றென்றும் ஈடுபடும் என உறுதி. தமிழகத்தில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் சாதனை. எடப்பாடி தொகுதியில் 1,48,933 வாக்குகள் பெற்று வெற்றி வாகை சூடினார். கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட அஇஅதிமுக தலைமை நிலைய செயலாளர் எஸ்பி வேலுமணி 93,316 வாக்குகளை பெற்று அமோக வெற்றி. தன்னை எதிர்த்து போட்டியிட்ட தாவேக வேட்பாளரை 14,725 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தினார். தொண்டாமுத்தூர் தொகுதியில் வெற்றி பெற்ற அஇஅதிமுக வேட்பாளர் எஸ்பி வேலுமணிக்கு வெற்றி சான்றிதழ். தனது வெற்றி சான்றிதழை தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் பெற்றுக்கொண்டார் எஸ்பி வேலுமணி.
விழுப்புரம் மாவட்டம் மயிலம் சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் 82,353 வாக்குகள் பெற்று அமோக வெற்றி. தன்னை எதிர்த்து போட்டியிட்ட தாவேக வேட்பாளரை விட 29,986 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார். மயிலம் தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான சி.வி. சண்முகம் வெற்றி. தனது வெற்றி சான்றிதழை தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் பெற்றுக்கொண்டார் அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர் சி.வி. சண்முகம். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் தொகுதியில் அஇஅதிமுக முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் வெற்றி பெற்றார். 85,708 வாக்குகள் பெற்று திமுக வேட்பாளரை தோற்கடித்து வெற்றி பெற்றார். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் ஆர். காமராஜ் மொத்தம் பதிவான 2,29,588 வாக்குகளில் 1,03,462 வாக்குகள் பெற்று 4வது முறையாக வெற்றி. எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளர்களை வீழ்த்தி அமோக வெற்றி பெற்றார். வேதாரண்யம் தொகுதி அஇஅதிமுக வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான OS மணியன் அமோக வெற்றி. திமுக மற்றும் தாவேக வேட்பாளர்களை வீழ்த்தி 6,411 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு தொகுதியில் அஇஅதிமுக சார்பில் போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் வாகை சூடினார். 6வது முறையாக போட்டியிட்ட KP அன்பழகன் 1,15,000 வாக்கு பெற்று தாவேகவை விட 38,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அமோக வெற்றி. விராலிமலை தொகுதியில் அஇஅதிமுக முன்னாள் அமைச்சர் டாக்டர் சி. விஜயபாஸ்கர் மீண்டும் அமோக வெற்றி. தாவேக திமுக வேட்பாளர்களை வீழ்த்தி வெற்றி பெற்றார். பவானி தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் முன்னாள் அமைச்சருமான கருப்பணன் வெற்றி பெற்றார். எதிர்க்கட்சி வேட்பாளர்களை பின்னுக்கு தள்ளி வெற்றி முகம் கண்டார். கலசப்பாக்கம் தொகுதியில் அஇஅதிமுக முன்னாள் அமைச்சர் அக்ரி SS கிருஷ்ணமூர்த்தி வெற்றி பெற்றார். திமுக தாவேக வேட்பாளர்களை பின்னுக்கு தள்ளி அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். கரூர் சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் வெற்றி. 71,542 வாக்குகள் பெற்று 1,821 வாக்குகள் வித்தியாசத்தில் தாவேக வேட்பாளரை வீழ்த்தி வெற்றி பெற்றார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை தொகுதியில் அஇஅதிமுக முன்னாள் அமைச்சர் KC வீரமணி வெற்றி. திமுக தாவேக வேட்பாளர்களை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி வெற்றி பெற்றார். கன்னியாகுமரி தொகுதியில் அஇஅதிமுக முன்னாள் அமைச்சர் N. தளவாய் சுந்தரம் வெற்றி. 70,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் தொகுதியில் 65,589 வாக்குகள் பெற்ற அஇஅதிமுக வேட்பாளர் இசக்கி சுப்பையா காங்கிரஸ் வேட்பாளர் துரையை விட 10,245 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி. தொடர்ந்து 2வது முறையாக வெற்றி பெற்ற இசக்கி சுப்பையா மாவட்ட தேர்தல் அலுவலரிடம் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை பெற்றுக்கொண்டார். ஹோசூர் தொகுதியில் அஇஅதிமுக முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி வெற்றி. 22,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் தாவேக திமுக வேட்பாளர்களை வீழ்த்தினார். செய்யாறு சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக முன்னாள் அமைச்சர் முக்கூர் சுப்பிரமணியன் 86,680 வாக்குகள் பெற்று வெற்றி. தேர்தல் நடத்தும் அலுவலரிடமிருந்து வெற்றி சான்றிதழ் பெற்ற நிலையில் அஇஅதிமுக நிர்வாகிகள் பட்டாசு வெடித்து வெற்றியை உற்சாகமாக கொண்டாடினர்.
திண்டுக்கல் மாவட்டம் பழனி தொகுதியில் போட்டியிட்ட அஇஅதிமுக வேட்பாளர் ரவி மனோகரன் அபார வெற்றி. அஇஅதிமுக வேட்பாளரின் மாபெரும் வெற்றியை கொடைக்கானல் பகுதியில் வெடி வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடிய கழக நிர்வாகிகள். அரியலூர் தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் தாமரை எஸ். ராஜேந்திரன் வெற்றி. மொத்தம் 95,219 வாக்குகள் பெற்று திமுக வேட்பாளர் லதா பாலுவை விட 24,498 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி. செய்யூர் தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் ராஜசேகர் வெற்றி. மொத்தம் 86,680 வாக்குகள் பெற்று தாவேக வேட்பாளரை விட 5,668 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி. ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் ஏபி ஜெயசங்கரன் வெற்றி பெற்றார். 15,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் மரகதம் வெற்றிவேல் வெற்றி பெற்றார். 1,01,829 வாக்குகள் பெற்று 33,114 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். சங்ககிரி சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் வெற்றிவேல் வெற்றி. மொத்தம் 87,342 வாக்குகள் பெற்று 9,517 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அந்தியூர் சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் பி. ஹரிபாஸ்கர் வெற்றி பெற்றார். 60,042 வாக்குகள் பெற்று 1,260 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வேட்பாளரை வீழ்த்தி வெற்றி. செங்கம் சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் எஸ். வேலு வெற்றி. 87,802 வாக்குகள் பெற்று 13,278 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். சேலம் மாவட்டம் மேட்டூர் சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் ஜி. வெங்கடாச்சலம் வெற்றி. 86,498 வாக்குகள் பெற்று திமுக வேட்பாளரை விட 19,105 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். தாராபுரம் தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் பி. சத்யபாமா வெற்றி. 81,100 வாக்குகள் பெற்று 16,727 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் எல். ஜெயசுதா வெற்றி பெற்றார். 76,735 வாக்குகள் பெற்று திமுக வேட்பாளரை விட 5,631 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோயிலூர் சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் எஸ். பழனிசாமி வெற்றி பெற்றுள்ளார். 73,033 வாக்குகள் பெற்று 285 வாக்குகள் வித்தியாசத்தில் தாவேக வேட்பாளரை வீழ்த்தி வெற்றி பெற்றார். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் எஸ். சேகர் வெற்றி பெற்றார். 61,349 வாக்குகள் பெற்று திமுக வேட்பாளரை 308 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அஇஅதிமுக வேட்பாளர் வெற்றி. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திருத்தணி கோ. ஹரி வெற்றி பெற்றார். 89,169 வாக்குகள் பெற்ற அஇஅதிமுக வேட்பாளர் தாவேக வேட்பாளரை 5,793 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் ஆர். ராகேஷ் வெற்றி. 80,250 வாக்குகள் பெற்று திமுக வேட்பாளரை 3,440 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அஇஅதிமுக வேட்பாளர் வெற்றி. சேலம் மாவட்டம் ஏற்காடு தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் பி. உஷாராணி வெற்றி. 87,772 வாக்குகள் பெற்றுள்ள அஇஅதிமுக வேட்பாளர் தாவேக வேட்பாளரை 2,189 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி வெற்றி பெற்றார்.
சேலம் மாவட்டம் ஓமலூர் சட்டமன்ற தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் ஆர் மணி பெருவாரியான வாக்குகளில் வெற்றி பெற்றார். 1,12,246 வாக்குகள் பெற்று தாவேக வேட்பாளரை 14,539 வாக்குகளில் வீழ்த்தி வெற்றி. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் சட்டப்பேரவை தொகுதியில் அஇஅதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் ராமச்சந்திரன் வெற்றி. மொத்தம் 90,503 வாக்குகள் பெற்ற அஇஅதிமுக வேட்பாளர் திமுக வேட்பாளரை விட 30,465 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் மரகதம் குமரவேல் வெற்றி. 69,284 வாக்குகள் பெற்று தாவேக வேட்பாளரை 7,194 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி வெற்றி பெற்றார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் எஸ்.எம். சுகுமார் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி. 1,05,608 வாக்குகளை பெற்ற அஇஅதிமுக வேட்பாளர் 42,720 வாக்குகளை பெற்ற தாவேக வேட்பாளரை தோற்கடித்தார். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் வேலழகன் வெற்றி. மொத்தம் 76,302 வாக்குகளை பெற்ற அஇஅதிமுக வேட்பாளர் திமுக வேட்பாளரை 7,081 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். தருமபுரி மாவட்டம் அரூர் சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் சம்பத்குமார் வெற்றி பெற்றார். 75,523 வாக்குகளை பெற்ற அஇஅதிமுக வேட்பாளர் திமுக வேட்பாளரை விட 3,329 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் எஸ். ஜெயக்குமார் வெற்றி. மொத்தம் 70,302 வாக்குகளை பெற்ற அஇஅதிமுக வேட்பாளர் 9,693 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வேட்பாளரை தோற்கடித்தார். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் டாக்டர் திலீபன் ஜெய்சங்கர் வெற்றி பெற்றார். மொத்தம் 64,865 வாக்குகளை பெற்ற அஇஅதிமுக வேட்பாளர் 6,489 வாக்குகள் வித்தியாசத்தில் தாவேக வேட்பாளரை தோற்கடித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் இ.சி. கோவிந்தராசன் வெற்றி பெற்றார். 71,240 வாக்குகள் பெற்ற அஇஅதிமுக வேட்பாளர் தாவேக வேட்பாளரை 4,241 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி வெற்றி. லால்குடி சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் லீமா ரோஸ் மார்டின் வெற்றி பெற்றார். 2,239 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். உதகமண்டலம் அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாஜக சார்பில் போட்டியிட்ட போஜராஜன் வெற்றி. எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளர்களை வீழ்த்தி அமோக வெற்றி பெற்றார். சென்னை கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட திமுக தலைவர் ஸ்டாலின் படுதோல்வியை சந்தித்தார். தாவேக வேட்பாளரிடம் 9,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவினார். சட்டமன்ற தேர்தலில் திமுக படுதோல்வியடைந்து ஆட்சியை இழந்த நிலையில் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் ஸ்டாலின். ஆளுநர் மாளிகைக்கு நேரில் செல்லாத அவர் ராஜினாமா கடிதத்தை கட்சி நிர்வாகிகள் மூலம் அனுப்பி வைத்தார். தமிழக தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்கள் அறைகளில் உள்ள படங்கள் மற்றும் பொருட்களை அகற்றும் பணியில் பணியாளர்கள். தேர்தல் படுதோல்விக்கு பின் ஸ்டாலின் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து நடவடிக்கை. ஸ்டாலின் தோல்விக்கு காரணமான சேகர்பாபு மீது நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே உண்மையான தொண்டர்கள் நிம்மதியாக தூங்க முடியும் என திமுக முன்னாள் எம்எல்ஏ பரந்தாமன் பதிவிட்டுள்ள கருத்தால் சர்ச்சை. கொஞ்சமும் வெட்கம், பயம், அச்சம், கூச்சம் எதுவும் இல்லாமல் தலைவர் முன்பு வந்து முகத்தை காட்டி நிற்கிறார் என அவர் எழுப்பியுள்ள கேள்வி திமுகவில் குழப்பம் ஏற்பட்டுள்ளதை வெளிக்காட்டியுள்ளது.
வடசென்னையில் திமுகவின் தோல்விக்கு சேகர்பாபுவே காரணம் என திமுக நிர்வாகி பரிதி இளம்சுருதி காட்டம். தேர்தல் தோல்வியின் எதிரொலியாக திமுகவில் அடுத்தடுத்த குழப்பங்கள், உட்கட்சி மோதல்கள் நீடித்து வருகிறது. திமுகவில் இருந்த 31 அமைச்சர்களில் 16 பேர் சட்டப்பேரவை தேர்தலில் படுதோல்வி அடைந்தனர். திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன், மா சுப்பிரமணியன், தாமோ அன்பரசன் ஆகியோர் தாவேக வேட்பாளர்களிடம் வெற்றியை பறிகொடுத்தனர். திமுக அமைச்சர்கள் பிடிஆர் பழனிவேல் ராஜன், டிஆர்பி ராஜா, அன்பில் மகேஷ் ஆகியோர் சட்டப்பேரவை தேர்தலில் மண்ணை கவ்வினர். அமைச்சர்கள் முத்துசாமி, ராஜேந்திரன், தாமோ அன்பரசனும் படுதோல்வி அடைந்தனர். திமுக அமைச்சர்கள் கீதா ஜீவன், மூர்த்தி, காந்தி, ஆவடி நாசர் ஆகியோர் சட்டப்பேரவை தேர்தலில் படுதோல்வி அடைந்தனர். அமைச்சர்கள் சாமிநாதன், மதிவேந்தனும் தாவேக வேட்பாளர்களிடம் மண்ணை கவ்வினர். திருப்பத்தூர் தொகுதியில் நள்ளிரவு வரை நீடித்த வாக்கு எண்ணிக்கை. இறுதியில் தாவேக வேட்பாளர் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் பெரிய கருப்பனை வீழ்த்தினார். ஐக்கிய அரபு அமீரகத்துடன் உறுதியான ஒற்றுமையில் நிற்பதாகவும், அங்கு நடந்த தாக்குதல்களையும் அதில் 3 இந்தியர்கள் காயமடைந்ததையும் கடுமையாக கண்டிப்பதாகவும், மக்களையும் கட்டமைப்புகளையும் தாக்குவதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் பிரதமர் மோடி கருத்து. ஹார்முஸ் நீரிணை பாதுகாப்பையும் பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் அமைதியான தீர்வு காண்பதையுமே தான் ஆதரிப்பதாகவும் விளக்கம். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே 12ஆம் வகுப்பு மாணவியை வன்கொடுமை செய்து கொலை செய்த வழக்கில் சிறையில் உள்ள தர்ம முனீஸ்வரன் விசாரணைக்காக மாவட்ட போக்சோ நீதிமன்றத்தில் ஆஜர். வழக்கில் சாட்சியாக 15 பேர் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் அவர்களிடம் நீதிபதி பிரீதா விசாரணை. தாய்லாந்து நாட்டில் இருந்து 2 விமானங்களில் கடத்தி வரப்பட்ட 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள 2 கிலோ உயர்ரக ஹைட்ரோபோனிக் கஞ்சா சென்னை விமான நிலையத்தில் பறிமுதல். கடத்தலில் ஈடுபட்ட சென்னை, கேரளாவைச் சேர்ந்த 4 பேரிடம் அதிகாரிகள் விசாரணை. நெல்லை மாவட்டம் களக்காடு அருகே கடம்போடு வாழ்வு கிராமத்தில் குடும்ப தகராறில் வழக்கறிஞர் ஒருவர் தனது மைத்துனரால் வெட்டி கொலை. தனது அக்காவின் தற்கொலைக்கு காரணம் என கூறி அவரது தம்பி இந்த கொலை செயலில் ஈடுபட்டதாக விசாரணையில் தகவல். சென்னை எம்ஜிஆர் நகர் பகுதியில் முன்விரோதம் காரணமாக இளைஞரை கட்டை மற்றும் கல்லால் தாக்கிய 4 நபர்கள் கைது. காயமடைந்த நபர் எழும்பூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. சென்னை டிபி சத்திரம் பகுதியில் வம்பிழுத்து உறவினரை மதுபாட்டிலால் குத்திய குற்றவாளி சிறையில் அடைப்பு. உடலில் பல்வேறு இடங்களில் காயமடைந்த நபர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. சென்னை திருவொற்றியூர் கடற்கரையோரம் தூங்கிக் கொண்டிருந்த நபர் மீது 20 வயது இளைஞர் தலையில் கல்லை போட்டு கொலை செய்த கொடூரம். முன் விரோதம் காரணமாக மதுபோதையில் கொலை செய்த இளைஞர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை. சென்னை வேப்பேரி மற்றும் எழும்பூர் பகுதிகளில் கடந்த 3ஆம் தேதியன்று செல்போன் திருடப்பட்டது தொடர்பாக இளைஞர்கள் புகார் செய்ததில் 2 பேர் பிடிபட்டனர். பிடிபட்ட 2 இளைஞர்களிடமிருந்து 3 செல்போன்கள் மற்றும் ஒரு இருசக்கர வாகனம் பறிமுதல். தூத்துக்குடி மாவட்டம் வேடநத்தம் கிராமத்தை சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் நீதிமன்றத்தில் ஆஜராக வந்த குற்றவாளி பகிரங்க மிரட்டல். செய்தி சேகரிக்க படமெடுத்த செய்தியாளரை செத்து போயிடுவ பாத்துக்க என பாலியல் குற்றவாளி தர்ம முனீஸ்வரன் மிரட்டிய சம்பவத்தால் அதிர்ச்சி. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு செல்லும் பிரதான சாலையில் வங்கி பணியாளரின் இருசக்கர வாகனத்தை பட்ட பகலில் திருடிச் சென்ற இருவரின் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பு. கடந்த சில தினங்களாக தொடர்ச்சியாக திண்டுக்கல் சுற்றுவட்டாரத்தில் வாகனங்கள் காணாமல் போவது வாடிக்கையாகி வரும் நிலையில் குற்றவாளிகளை விரைந்து பிடித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காவல்துறைக்கு பொதுமக்கள் கோரிக்கை. திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அடுத்த எடப்பாளையத்தில் அரசு பள்ளி ஆசிரியை வீட்டிற்குள் புகுந்து 18 சவரன் நகை மற்றும் 50,000 பணம் திருட்ட. வெப்பத்தை சமாளிக்க முடியாமல் வீட்டின் கதவை திறந்து வைத்துவிட்ட அரசு பள்ளி ஆசிரியர் உறங்கிய போது மர்ம நபர்கள் கைவரிசை.
சென்னை எம்ஜிஆர் நகர் பகுதியில் முன் விரோதம் காரணமாக இளைஞர் மீது உருட்டுக்கட்டையால் கொலைவெறி தாக்குதல் நடத்திய 4 பேர் கொண்ட கும்பல் கைது. தாக்குதல் சம்பவத்தில் ஒருவர் மீது கஞ்சா விற்பனை உள்ளிட்ட போதைப்பொருள் கடத்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. திருச்சி நகை பட்டறையில் கடந்த மாதம் 25ஆம் தேதி 1,49,00,000 ரூபாய் மதிப்பிலான 1 கிலோ தங்கக்கட்டி கொள்ளை போனதில் பட்டறை ஊழியர் உள்பட 4 பேர் கைது. விசாரணையில் மகாராஷ்டிராவைச் சேர்ந்த 3 பேரை வைத்து கொள்ளை சம்பவம் நடைபெற்றது தெரிய வந்த நிலையில் நேரடியாக கொள்ளையில் ஈடுபட்ட 3 பேரை பிடிக்க முடியாமல் திணறும் காவல்துறை. சென்னை தண்டையார்பேட்டையில் நடந்து சென்ற நபரிடம் அடையாளம் தெரியாத 2 நபர்கள் செல்போனை பறித்துவிட்டு தப்பி ஓட்டம். 2 குற்றவாளிகளில் ஒருவரான வினோத் என்பவர் சிக்கிய நிலையில் மற்றொரு நபருக்கு வலைவீச்சு. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல், மேல்மலை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் விவசாய நிலத்தில் கூடாரம் அமைத்து கள்ளச்சந்தையில் மது விற்பனை செய்தவர்களை சுற்றி வளைத்த இளைஞர்கள். வாக்கு எண்ணிக்கையின் போது மது விற்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட நிர்வாகம் எச்சரித்த நிலையிலும் நடைபெற்ற மது விற்பனை தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். இதோட முடிஞ்சுங்க, எல்லாத்தையும் பார்த்துக்குங்க. 12 மணி வரையும் தான். அப்புறமா நீங்கள் யார் போலீஸ் எந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பேசிட்டேன், நான் அவர்கிட்ட பேசிட்டேன், நம்பர் கொடுத்தீங்களா? கரூர் வெங்கமேட்டு பகுதியில் மதுபோதையில் இருந்த 50 வயது திமுக நிர்வாகி திமுக தோல்வியுற்ற மன வருத்தத்தில் அரசு பேருந்தின் கண்ணாடியை உடைத்து அராஜகம். திமுக நிர்வாகியின் அட்டூழியத்தால் பொதுமக்கள் அதிருப்தி. இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருந்த மற்றும் ஆதரவளித்த கட்சிகள் சட்டப்பேரவைத் தேர்தலில் படுதோல்வி. தமிழகத்தில் திமுகவும், கேரளாவில் இடதுசாரி கட்சியும், மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரசும் ஆட்சியை பறிகொடுத்தன. திமுக வரலாற்றில் தொடர்ந்து 2வது முறை ஆட்சிக்கு வர முடியாது என்ற சென்டிமெண்ட் மீண்டும் வெற்றி. 25 கட்சிகள் மற்றும் லெட்டர் பேட் அமைப்புகளுடன் மிகப்பெரிய கூட்டணி அமைத்தும் ஆட்சியை கைப்பற்ற முடியாததுடன் ஸ்டாலினே படுதோல்வி அடைந்த அவலம். தனியார் பேருந்து உரிமையாளரிடம் வரி குறைப்புக்காக 5000 ரூபாய் லஞ்சம் பெற்ற கரூர் வட்டார போக்குவரத்து அலுவலக அலுவலர். லஞ்சம் பெற்ற போக்குவரத்து அலுவலர் பிடிபட்டதில் அலுவலக அறையில் வைத்து லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை. ஏஐ வளர்ச்சியால் உலகளவில் 15,000 ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய முன்னணி ஐடி நிறுவனமான காக்னிசன்ட் திட்டமிட்டுள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இதற்காக ப்ராஜெக்ட் லீப் திட்டத்தின் கீழ் சுமார் $320 மில்லியன் வரை இழப்பீட்டுத் தொகை அந்நிறுவனம் ஒதுக்கியுள்ளதாகவும் இந்த ஆட்குறைப்பு நடவடிக்கையில் இந்தியா பெரும் பாதிப்பை சந்திக்கக்கூடும் என்றும் தகவல். 2021-23 காலகட்டத்தில் இந்தியா முழுவதும் 1 லட்சம் மகப்பேறுகளில் 88 தாய்மார்கள் இறப்பதாக புள்ளி விவரங்கள் வெளியீடு. ஆந்திர பிரதேசம் மற்றும் கேரளாவில் இந்த இறப்பு எண்ணிக்கை 30ஆக இருக்கும் நிலையில் ஒடிஷா மற்றும் சத்தீஸ்கர் உள்ளிட்ட வட மாநிலங்களில் 140க்கும் மேல் இறப்புகள் நிகழ்வதாகவும் தகவல். சென்னை திருவொற்றியூர் மீனவ கிராமத்தில் கூலி தொழிலாளியை 20 வயது இளைஞர் மதுபோதையில் கல்லால் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. கொலையாளியான 20 வயது இளைஞரை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டுமென கூறி உறவினர்கள் சாலை மறியல் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வாழைக்காட்டு ஓடை பகுதியில் குடிநீர் தட்டுப்பாட்டால் காலி குடங்களுடன் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டம். ஊராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருச்சி மாவட்டம் முசிறி அருகே இரும்பு கம்பிகள் தயார் செய்யும் நிறுவனத்தில் எதிர்பாராத விதமாக மேலே இருந்து தவறி விழுந்ததில் இளைஞர் உயிரிழப்பு. மின்விசிறி தொடர்பான வேலை பார்க்க மேலே ஏறிய போது விபத்து நேரிட்ட நிலையில் முசிறி துறையூர் சாலையில் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டம். புதுவசந்தம், நாட்டாமை மற்றும் சூரியவம்சம் உள்ளிட்ட படங்களை தயாரித்து வரும் நடிகர்கள் ஜீவா மற்றும் ரமேஷ் ஆகியோரின் தந்தையுமான RB சௌத்ரி விபத்தில் உயிரிழந்தார். ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூர் அருகே காரும் லாரியும் மோதி விபத்தில் RB சௌத்ரி உயிரிழந்ததோடு காயமடைந்த அவரது உறவினர்கள் மருத்துவமனையில் அனுமதி. திருநெல்வேலி மாவட்டம் பாறையீடு பகுதியில் இயங்கி வரும் பழைய பிளாஸ்டிக் குடோனில் பயங்கர தீ விபத்து. தீ விபத்தில் குடோனில் இருந்த அனைத்து பொருட்களும் எரிந்து சாம்பலான நிலையில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என விசாரணை. செங்கல்பட்டு மாவட்டம் கிராமநத்தம் நிலங்களை யாரும் ஆக்கிரமிக்கவோ உரிமை கோரவோ முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. கிராம நத்தத்தில் நிலத்தை ஆக்கிரமித்து அமைக்கப்பட்ட கடையை அப்புறப்படுத்துவது தொடர்பான வழக்கில் நிலங்கள் ஆள்பலம், அரசியல் பலம் உள்ளவர்கள் ஆக்கிரமிப்பதற்கானது அல்ல என்று உயர்நீதிமன்றம் சுட்டிக்காட்டல்.
சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1440 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,10,560 ரூபாய்க்கு விற்பனை. தங்கம் கிராமுக்கு 180 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 13,820 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் வெள்ளியின் விலை கிராமுக்கு 5 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 265 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளியின் விலை கிலோவிற்கு 5,000 ரூபாய் குறைந்து ஒரு கிலோ வெள்ளி 2,65,000 ரூபாயாக நிர்ணயம். கர்நாடக அணைகளில் இருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்காததாலும் மழை பெய்யாததாலும் மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு குறைந்து வரும் நிலையில் அணையிலிருந்து கூடுதலாக தண்ணீர் திறக்கப்படுவதால் வேகமாக சரிந்து வரும் அணையின் நீர்மட்டம். அணையின் நீர்மட்டம் 79.93 அடியாக உள்ள நிலையில் மேட்டூர் அணையின் நீர் இருப்பு 41.89 TMC-யாக உள்ளது. மதுரை வைகை ஆற்றில் இறங்கச் சென்று மீண்டும் அழகர் கோயில் வந்தடைந்த கள்ளழகருக்கு பக்தர்கள் மலர் தூவி உற்சாக வரவேற்பு. உற்சவ சாந்தியுடன் சித்திரை திருவிழா நிறைவடையும் நிலையில் வானில் வட்டமிட்ட கருடனை கண்டு பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என முழக்கம். தமிழகத்தில் தேனி, திண்டுக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், ஈரோடு மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. கத்திரி வெயில் தொடங்கியுள்ள நிலையில் வெப்பநிலை இயல்பை விட அதிக அளவில் இருக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். உதகையில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கொட்டி தீர்த்த கனமழை. சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடிய மழை நீரால் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் அவதி. ராமநாதபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக இடி மின்னலுடன் வெளுத்து வாங்கிய மழையால் பல்வேறு பகுதிகளில் மின்சாரம் துண்டிப்பு. அரண்மனை பகுதி, வண்டிக்காரத்தெரு, பாரதி நகர், கோணிக்கரை உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவும் நிலையில் பொதுமக்கள் மகிழ்ச்சி. மேற்காசியாவில் நிலவி வரும் மோதல் போக்கு முடிவுக்கு வந்த பிறகு அடுத்த 3 முதல் 4 வாரங்களுக்குள் கத்தாரிலிருந்து LNG விநியோகம் மீண்டும் தொடங்கும் என பெட்ரோநெட் LNG நிறுவனம் எதிர்பார்ப்பு. முதலீட்டாளர்கள் கூட்டத்தில் அந்நிறுவனத்தின் நிதித்துறை தலைவர் சௌரவ் மித்ரா ஆய்வாளர்களிடம் தகவல். மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தலில் தோல்வியடைந்த மம்தா தேர்தலில் சதி நடந்திருப்பதாக கூறி பதவி விலக மறுப்பு. தார்மீக ரீதியாக தேர்தலில் வென்றது நாங்கள்தான் எனவும் மம்தா பிடிவாதம். சித்திரை திருவிழாவை முன்னிட்டு மதுரை வைகை ஆற்றில் எழுந்தருளிய கள்ளழகர் மீண்டும் அழகர் மலைக்கு புறப்பட்டார். வழிநெடுகிலும் கள்ளழகரை கோவிந்தா கோவிந்தா என முழக்கமிட்டு பக்தர்கள் வழி அனுப்பி வைத்தனர். கடந்த 1ஆம் தேதி மதுரை வைகை ஆற்றில் தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளிய கள்ளழகர் தனது இருப்பிடமான அழகர் கோயில் வந்தடைந்தார். 18ஆம் படி கருப்பண்ணசாமி கோயில் முன் கள்ளழகருக்கு நடைபெற்ற சிறப்பு தீப ஆராதனை மற்றும் துள்ளலாட்டத்தில் பக்தர்கள் உற்சாகமாக பங்கேற்று வழிபட்டனர். பாகிஸ்தானில் பஞ்சாப் சாஃப் பனி நிறுவன ஊழல் பண மோசடி வழக்கில் அந்நாட்டு பிரதமரின் மகளுக்கும் அவரது கணவருக்கும் எதிராக எவ்வித ஆதாரங்களும் இல்லை என அந்நாட்டு ஊழல் தடுப்பு அமைப்பு நீதிமன்றத்தில் அறிவிப்பு. மெகா ஊழல் பண மோசடி வழக்கில் எவ்வித ஆதாரமும் இல்லை என அறிவிக்கப்பட்டதை அடுத்து இருவரும் நிரபராதிகள் என கூறி இருவரையும் விடுவித்து நீதிமன்றம் உத்தரவு. லெபனான், இஸ்ரேல் இடையே தற்காலிக போர் நிறுத்தம் அமலில் உள்ள நிலையில் அதை மீறி இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 41 பேர் கொல்லப்பட்டதாகவும் 11 பேர் காயமடைந்துள்ளதாகவும் லெபனான் அறிவிப்பு. கடந்த 2 மாதங்களில் இஸ்ரேலிய தாக்குதலில் பலியானவர்களின் எண்ணிக்கை 2659 உயர்ந்துள்ளதாகவும் உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானோர் பொதுமக்களே எனவும் லெபனான் அதிகாரிகள் கவலை. ஃபேஸ்புக் நிறுவனத்திற்கு 3,500 கோடி அபராதம் விதித்து அமெரிக்காவின் நியூ மெக்சிகோ நீதிமன்றம் தீர்ப்பு. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைதளங்கள் சிறார்களுக்கு பாதுகாப்பானதாக இல்லை என்றும் அங்கு பாலியல் அச்சுறுத்தல்கள் அதிகம் நிலவுவதாகவும் நியூ மெக்சிகோ அரசு தொடர்ந்த வழக்கில் தீர்ப்பு. ஹார்முஸ் ஜலசந்தியில் முடங்கியுள்ள சர்வதேச வணிக கப்பல்களை பாதுகாப்பாக மீட்க ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் என்ற புதிய திட்டத்தை அறிவித்தார் அமெரிக்க அதிபர் டிரம்ப். ஈரானின் நடவடிக்கைகள் காரணமாக ஹார்முஸ் ஜலசந்தியில் சிக்கியுள்ள கப்பல்கள் பாதுகாப்பாக வெளியேற அமெரிக்க கடற்படை உதவும் என அறிவிப்பு. அமெரிக்க கடற்படையின் முற்றுகையால் வெளியே செல்ல அனுமதிக்கப்படாமல் துறைமுகங்களிலேயே நிற்கும் ஈரான் எண்ணெய் கப்பல்கள். 41 கப்பல்களில் உள்ள 6.9 கோடி பேரல் எண்ணெயை ஈரான் அரசால் விற்க முடியாது என்று அமெரிக்க ராணுவம் தெரிவிப்பு.
பிரேசில் நாட்டின் சாவோ பாவுலோ மாநிலத்தில் விபத்துக்குள்ளான ஓபாஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான விமானம். கோர விபத்தில் விமான பணியாளர்கள் உட்பட அதில் பயணம் செய்து 68 பேர் பரிதாபமாக இறந்ததாக தகவல். சீனாவின் ஹூனான் மாகாணத்தில் உள்ள லியூயாங் பட்டாசு ஆலையில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டதில் கட்டிடங்கள் இடிந்து தரைமட்டமானதோடு இடிபாடுகளில் சிக்கி 21 பேர் உயிரிழந்த நிலையில் 61 பேர் படுகாயங்களுடன் மீட்பு. பாதுகாப்பு காரணங்களுக்காக விபத்து நடந்த பகுதியில் இருந்து 3 கிலோமீட்டர் சுற்றளவில் வசிக்கும் மக்கள் அப்புறப்படுத்தப்பட்டனர். கடன் தள்ளுபடி அளிப்பதாக உறுதியளிக்கும் அங்கீகரிக்கப்படாத மற்றும் தவறான பிரச்சாரங்களை பொதுமக்கள் நம்பி ஏமாற வேண்டாம் என இந்திய ரிசர்வ் வங்கி எச்சரிக்கை. இத்தகைய தனிநபர்கள் அல்லது நிறுவனங்களுடன் தொடர்பு கொள்வதை தவிர்க்குமாறும் அறிவுறுத்தல். ஸ்பெயினில் நடைபெற்ற மேட்ரிட் ஓபன் டென்னிஸ் தொடரில் முதன்முறையாக சாம்பியன் பட்டம் வென்று இத்தாலி வீரர் ஜானிக் சின்னர் சாதனை. கடந்த ஆண்டு பாரிஸ் மாஸ்டர்ஸ், இந்தியன் வெல்ஸ், மியாமி ஓபன், மாண்டே கார்லோ மற்றும் தற்போது மேட்ரிட் ஓபன் என மாஸ்டர்ஸ் டென்னிஸ் வரலாற்றில் 5 கோப்பைகளை வென்ற முதல் வீரர் என்ற சாதனையையும் படைத்து ஜானிக் சின்னர் அசத்தல். இணையவழி தங்க வர்த்தகத்தை இன்னும் எளிமையாகவும் முறைப்படியாகவும் மாற்றுவதற்காக மின்னணு தங்க ரசீது எனும் புதிய முதலீட்டு முறையை தேசிய பங்குச்சந்தை அறிமுகப்படுத்தியது. குறைந்த அளவு தங்கத்தை கூட மின்னணு முறையில் வர்த்தகம் செய்ய முடியும் என்பதால் சாமானிய மக்களும் இத்திட்டத்தில் எளிதாக இணைந்து பயன்பெற முடியும் என கூறப்படுகிறது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத சரிவை சந்தித்து வரும் நிலையில் ரூபாய் மதிப்பு ஒரு டாலருக்கு 95.25 என்ற அளவில் வர்த்தகத்தை நிறைவு செய்தது. அமெரிக்கா ஈரான் போர் பதற்றம் காரணமாக தொடர்ந்து சரிந்து வரும் ரூபாயின் மதிப்பு விரைவில் ஒரு டாலருக்கு 100 ரூபாய் என்ற நிலையை அடையக்கூடும் என நிபுணர்கள் அச்சம்